ஆர்கே, தேர்தல் அறிக்கைகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இங்க ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கா? அது எவ்வளவு தூரம் வாக்காளர்களே அல்லது வாக்குல தீர்மானிக்குதுன்னு பார்க்க வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2006 இருந்து தான் அந்த தேர்தல் அறிக்கையை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொண்டார்கள். அந்த தேர்தலில் வந்து ஜெயலலிதா அம்மையார் அதிமுக வந்து அதை ஒரு சீரியஸா எடுக்காம 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம்ங்கிற காலத்துல இருந்தே வாக்குறுதி அதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அறிக்கையா ஃப்ரேம் பண்றது இப்ப இந்த டிவிங்கிற ஒரு விஷயம் அந்த அதுதான் மக்களை வந்து கவரதாக நான் பார்க்கிறேன். அதை தாண்டி அப்கோர்ஸ் எலக்ட்ரல் அரித்மெட்டிக் இருக்கு, அதுல தான் ஜெயிச்சு வந்தாங்க, அது வேற விஷயம். பட் அப்படி இருந்தால் கூட ஒரு பேசுபொருள் ஆகிறது, மேனிஃபெஸ்டோ பேசுபொருள் ஆகிறது 2006 தேர்தலில் தான். அதன் பிறகுதான் இப்ப காங்கிரஸினுடைய 2019 மேனிஃபெஸ்டோ பாத்தீங்கன்னா அது தாமஸ் பிகெட்டி அந்த மாதிரியான மேலை நாட்டில் இருக்கின்ற எக்கனாமிக் அறிஞர்களை வைத்து செய்தார்கள். அது நல்ல ஒரு அறிக்கை தான். ஆனால் அது என்னன்னா டாப் டவுன் அப்ரோச் இருந்தது. இந்த திமுக மாதிரி இருக்கின்ற ஒரு பாட்டம் அப் அப்ரோச் கிடையாது. இந்த முறை மறுபடியும் அந்த பாட்டம் அப் அப்ரோச் அவர்களுக்கு வந்திருக்கிறது நிச்சயமாக வாழ்த்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கிறது. மோடி கேரண்டி என்ற விஷயத்துல வந்து அவங்களை பொறுத்தவரை இதுவரை நாங்க என்ன செய்திருக்கோம், அதனுடைய பேஸ் தான் அவங்க வந்து வாக்கு சேரிக்கிறார்கள். ஆனா தமிழ்நாட்டில் அது வந்து எடுபடாது. ஏனென்றால் மோடி கேரண்டினா ஒரு எய்ம்ஸ் தெரியுது, மோடி கேரண்டினா ஒரு நம்மளுடைய சிஎம்ஆர்களுக்கு காசு கொடுக்காத தெரியுது, மோடி கேரண்டினா தூத்துக்குடியிலும் சென்னையிலும் வெள்ளம் வந்த சமயத்தில் காசு கொடுக்காத தெரியுது. அந்த இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஈடுபடாத திராவிட கட்சிகளுடைய இந்த அறிக்கைகளை எப்படி பாக்குறீங்க? அவங்க மாநில உரிமைன்னு 2 பேருமே லார்ஜ்லி திமுகவுடைய மேனிஃபெஸ்டோங்கிறது மாநில உரிமை சார்ந்தது அப்படின்னு வைக்கிறாங்க. இங்க தமிழ்நாட்டில் மாநில உரிமை அப்படிங்கறதா பாக்குறாங்களா அல்லது தேசிய அளவில் ஒரு கட்சி யார் ஆட்சிக்கு வரணும் அந்த பார்வை இருக்கு? அதை எப்படி பார்க்க வேண்டியது? நிச்சயமாக இந்த தேர்தலில் வந்து தமிழ்நாட்டுடைய அறிக்கைகள், அது அதிமுக அறிக்கையானாலும் சரி திமுக அறிக்கையானாலும் சரி கூர்ந்து கவனத்தை வந்து ஈர்த்திருக்கிறது. அது இந்தியா அளவிலேயே வந்து ஈர்த்திருக்கிறது. அது ஏன் ஈர்த்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்திலும் வருகின்ற அந்த மைன்யூட் அந்த இது டீடைல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அட்டென்ஷன் டு டீடைல் 2 அறிக்கையும் ஏறத்தாழ ஒரே மாதிரி தான் இருக்கிறது. ஆனால் பல விஷயங்கள்ல வந்து சில இது ஐடியாலஜிக்கல் டிஃபரன்சஸ் மட்டும் தான் வருதே தவிர எல்லாரும், அது அதிமுக ஆனாலும் சரி திமுக ஆனாலும் சரி டெஃபினட்டாக மாநில உரிமைக்காகவும் தமிழுக்காகவும் தமிழனுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகத்தான் நிலை கொண்டிருக்கிறார்கள். ஓகே, நான் முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு சோம வல்லியப்பன் அவர்களும் இருக்காங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை மக்கள் கவனிக்கிறாங்களா? அதெல்லாம் தேர்தல் வாக்குறுதியில் இடம்பெறணும்னு நினைக்கிறாங்களா? வந்திருக்கக்கூடிய அறிக்கைகளை உங்களுக்கு அதை நோக்கின ஒரு பொருளாதாரத்தை அடுத்த நிலைக்கு நோக்கி நகர்த்துவது அப்படிங்கிற மாதிரி அணுகுமுறை இருக்குன்னு பாக்குறீங்களா? எல்லாருடைய அறிக்கைகளையும் நான் இன்னும் முழுமையா பார்க்கல. ஓகே, நான் கடந்த சில ஆண்டுகளா பார்த்துட்டு இருக்கிறதுல இப்போதைக்கு ஒரு தேசத்தை எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்னு பார்க்கிற பொழுது கட்சிகளுக்குள்ளார போட்டி வந்து மக்களை இவர்களா வந்து நிறைய அறிவித்தால் தான் மக்கள் ஓட்டு போடுவார்கள் என்று நினைத்து கொண்டு அந்த போட்டியில ஒருத்தர் விட்டு கொடுக்காத அளவிற்கு சாத்தியமில்லாதவற்றை எல்லாம் சொல்லி பின்னாடி சாதிக்க முடியாமல் கடன் வாங்கி சிரமப்பட்டு அதையும் மக்கள் தலையில் சுமக்கிற ஒரு விஷயத்தை நான் பார்க்கிறேன். ஓகே, தொடர்ந்து பேசலாம். 2 மூத்த பத்திரிகையாளர்களாக அவங்க கருத்தையும் கேட்கிறேன். லட்சுமணன், இந்த தேர்தல்களில் அறிக்கைகள் எவ்வளவு தூரம் இம்பாக்ட் ஏற்படுத்துதுன்னு பாக்குறீங்க? வாக்குகளை மாற்றக்கூடியதா மாறி இருக்கா? ஏன்னா பரப்புரைகள் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. கடைசி 2 வாரம் 3 வாரத்துல நாங்க களத்தை மாத்தி இருக்கோம்னு தலைவர்கள் சொல்றதுல அடிப்படை இதுவா இருக்கு அப்படின்னா இது பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுதா? எப்படி பார்க்க? பொதுவா பொதுமக்கள் சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் வாக்குறுதிகளையும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குறுதிகளையும் கொஞ்சம் பிரிச்சு தான் பாக்குறாங்க. அதனாலதான் நீங்க கதாநாயகன்னு சொன்ன அந்த தேர்தல் வாக்குறுதி வந்து 2006 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குறுதி. அதனாலதான் கலைஞர்ல இலவச டிவிங்கிற மாதிரி ஜனரஞ்சகமான திட்டங்களை சொன்னார். அதை மக்கள் கவனிச்சாங்க, நம்பினாங்க, வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அதுல இருந்தது. நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பெருசா மக்கள் கவலைப்படுறதும் இல்லை, அதை கொண்டாடுறதும் இல்லை. ஏன்னா ஜனரஞ்சகமான திட்டங்களை அவங்க அறிவிக்கிறதும் இல்லை. ஆனா இப்ப காங்கிரஸ் கட்சி முதல் முறையா ஏழை பெண்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு கொடுப்போம்னு சொல்றாங்கல்ல, அதை கவனிச்சதை விட 2.0 ஜிஎஸ்டியை ரெவியூ பண்ணி 2.0 கொண்டு வரதை தான் மிக பெரும்பாலானவங்க ரசிக்கிறாங்க. ஏன்னா சொன்னது சிதம்பரம், இதை தயாரிச்சது சிதம்பரம். இந்த ஜிஎஸ்டியை அமல்படுத்தினது வேணா பிஜேபி அரசா இருக்கலாம், ஒரிஜினல் டிராப்ட பண்ணதே சிதம்பரம் தான் நிதியமைச்சரா இருக்கிற போது. அதுல இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு இன்னைக்கு சிதம்பரமே நினைச்சிருக்க மாட்டார். இவ்வளவு சிக்கல்களை கொண்டு வந்திருக்கணும். ஜிஎஸ்டியை ரத்து பண்ணுவோம்னு இன்னைக்கு காங்கிரஸ் தேர்தல் சொல்லி இருந்தால் மக்கள் நம்பி இருக்க மாட்டாங்க. ஆனால் 2.1 கொண்டு வந்து ரெவியூ பண்ணுவோம்னு சொன்னதை மக்கள் நம்புவாங்க. அது நம்பகத்தன்மையை தான் பாக்குறாங்க. நீட் தேர்வு ரத்துன்னு காங்கிரஸ் சொல்லியிருந்தா நம்பி இருக்க மாட்டாங்க. விரும்புகிற கட்சிகள் விரும்புகிற மாநிலங்கள் அதை அமல்படுத்தலாம் சொன்னதைத்தான் மக்கள் அதை ரசிப்பாங்க. அதேதான் அதை திமுக சொல்ற போது திமுக காங்கிரஸ் தேர்தலுக்கு வருவதற்கு முன்னாடி திமுக சொல்லிட்டாங்க, கொஞ்சம் நக்கலா கிண்டலா பார்த்தாங்க. ஏன்னா சட்டமன்ற தேர்தல் அந்த ஒரு வாக்குறுதியை கொடுத்து உதயநிதி இன்னைக்கு வரைக்கும் ட்ரால் பண்றாங்க.
ஏன்னா சாத்தியம் இல்ல, உங்களால் மட்டுமே அது முடியாது அப்படின்ற போது திமுக சொன்ன அந்த வார்த்தையை என்டார்ஸ் பண்ற மாதிரி காங்கிரஸ் சொன்ன போது அந்த காங்கிரஸ் ரத்து பண்ணுவோம்னு சொல்லாம திமுகவின் குரல் ரத்து பண்ணுவோம், ஆனால் காங்கிரசின் குரல் அது அல்ல. சோ அந்த யதார்த்தம் நம்பகத்தன்மை கூடுது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சொல்றது யாருன்னு பாக்குறாங்க, ஆட்சியில் இருந்தவர்கள் சொன்னதை செஞ்சாங்களா அப்படிங்கறதையும் சேர்த்து பார்ப்பாங்க. ஆட்சிக்கு வரப்போறவங்க தங்களுடைய தவறுகளை திருத்திக்கிட்டாங்களான்னு பாக்குற போது நான் பாக்குறது ஜிஎஸ்டி விஷயத்துல நம்பகத்தன்மை காங்கிரஸ் பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஓகே, குபேந்திரன் கருத்தை கேட்டலாம். லார்ஜ்லி மக்கள் எல்லா தேர்தல்கள்லையும் தங்களுடைய பிரச்சனைகள் அப்படின்னு தானே பார்ப்பாங்க. அதை தாண்டி பர்செப்ஷன் வைஸ் இது ஏதாவது பெருசா ப்ளே பண்ணுதுன்னு பார்க்க வேண்டியிருக்கு. எனக்கு எங்க தெருவில் இருக்கிற பிரச்சனை வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தா கூட போகக்கூடிய வேட்பாளர்கள் அவங்க சொல்லக்கூடிய முறையீடுகள் அதுவா இருக்கிறத பார்க்குறோம். ஒரு கவுன்சிலர் பிரச்சனையெல்லாம் அங்கே தான் வருது. அப்ப மக்கள் எதை பார்த்து வாக்களிக்கிறாங்கன்னு பார்க்குறீங்க? அதுல தேர்தல் வாக்குறுதிகள்ங்கிறது எவ்வளவு தூரம் இம்பாக்ட் இருக்கு? தேர்தல் வாக்குறுதிகள் ஒரு 20% 30% தான். 70% கூட்டணி பலம் தான் பிரதானமா எதிரொலிக்கும். இந்த தேர்தல் வாக்குறுதிகள் எப்படின்னா மக்கள் மத்தியில போய் கவர்ச்சியாக சேரக்கூடிய ஒன்று. அது பாத்தீங்கன்னா 30% சொன்னேன், ஆனால் அது பேச பேச அது 70% கூட போய் தொடலாம். இப்ப காரணம் நீங்க 2006 ஒரு ஆர்கே சொன்ன மாதிரி இந்த டிவி அதெல்லாம் ஒரு மக்கள் கிட்ட போய் சேர்ந்தது. அதுல சிதம்பரம் என்ன சொன்னார்னா, அது கொடுக்க முடியாது சொன்ன போது இந்தியாவுடைய நிதி அமைச்சர் நான் சொல்கிறேன் இது கொடுக்க முடியும் சொன்னார். சோ அப்ப அந்த வாக்குறுதி கொடுக்க முடியுமா முடியாதா என்ற விவாதம் ஒரு மக்களிடையே வரும்போது யார் சொல்கிறார்கள், எப்படி செய்ய போகிறார்கள், இது ஒன்று. ஆனா எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படுகின்றனவா, அது ரொம்ப பெரிய கேள்விக்குறி. இப்ப அது பரப்புரைகள் அந்த கேள்வி முன்வைக்கப்படுது. நீங்க இத்தனை வாக்குறுதி கொடுத்தீங்க, எவ்வளவு நிறைவேற்றிருக்கீங்க அப்படிங்கிறது ஆட்சி பொறுப்புல இருக்கிறவங்கள்ட்ட முன்வைக்கப்படக்கூடியதா இருக்குது. ஆனா எதிர்கட்சியா இருக்கிறவங்களுக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்கா, இதெல்லாம் நாங்க செய்ய போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு பார்க்க முடியும். எல்லா கட்சிகளும் வாக்குறுதிகள் தருகிறார்கள், ஆனால் எத்தனை கட்சிகள் முழுவதுமாக நிறைவேற்றுகிறார்கள்? இப்போ மத்திய உள்துறை அமைச்சர் பாஜகவுடைய ஹெவிவெயிட் சாம்பியன் அவருக்கு இந்த 17 லட்சம் ரூபாய் விவகாரத்தை சொல்லும்போது என்ன சொன்னாரு, அது ஜூம்லான்னார். அதாவது என்னன்னா வாக்குறுதிகள் கொடுப்பதெல்லாம் நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பில்லை என்றது அர்த்தம். அதான் நாங்க சொல்லுவோம், சில நேரங்களில் சில முடியாது. அது திமுகவுக்கும் வாய்ப்பு இருக்கிறது, அதிமுக சொல்லியும் செய்ய முடியாமல் போயிருக்கலாம், காங்கிரஸ் சொல்லியும் செய்ய முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் மக்களுடைய முக்கியமான பிரச்சனைகளை எப்படி அணுக வேண்டும் என்று இந்த முறை காங்கிரஸ் ஒரு படி இறங்கி யோசித்திருக்கிறது. இதுவரை மாநில சுயாட்சி பத்தி காங்கிரஸ் கண்டுகிட்டதே கிடையாது. முதல் முறையாக விரும்புகிற மாநிலங்கள் நீட் தேர்வை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லும் போதே அந்த மாநில சுயாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. இல்ல அதான் இல்ல ராகுல் காந்தி அந்த விஷயத்தை 2019 இன்னும் அழுத்தம் திருத்தமாக சொல்லி இருக்க முடியும். ஆனால் இந்த முறை சொல்லும் அறிக்கையா இல்ல, ஆனா அவருடைய அஷூரன்ஸா வந்துச்சுங்கிறது சுட்டிக்காட்டு. அதனால அந்த மாதிரி ஒவ்வொரு முறை இப்ப திமுக பாத்தீங்கன்னா மாதந்தோறும் மின் கட்டணம் சொன்னாங்க, அது இன்று வரை அமல்படுத்த முடியவில்லை. சோ அதுல இருக்கிற நடைமுறை சிக்கல். சோ எல்லாம் செய்தாலும் அதிமுக தரப்பு என்ன சொல்றாரு, இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக கொடுத்த அந்த 500 600 சில்லறையில இது வரைக்கும் ஒன்றுமே நிறைவேற்றவில்லை, பச்சை போய் சொல்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நிறைவேற்றினது கூட அவருக்கு தெரியாமல் சொல்கிறாரா அல்லது அதான் அரசியலா? சோ இப்படி வாக்குறுதி கேள்விகள் முன்வைக்கப்படும் அப்படிங்கிறீங்க. களத்துல இதெல்லாம் கேள்விகளா வைக்கிறாங்க, ஆனா முழுசா அதை நிறைவேற்ற முடியுதாங்கிற கேள்வியும் சேர்ந்தே வருது. வாக்குறுதிகள் பல வாக்குறுதிகள் இருக்கு, அதை பத்தி பேசலாம். ஷபீர்